உயிரிலும் உயிராய் நேசித்து உதிரம் ஜீவன் எனக்கு தந்து, உயிரிலும் உயிராய் நேசித்து உதிரம் ஜீவன் எனக்கு தந்து, விலை கொடுத்து என்னை வாங்கினார் என் இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான நேயர்களே, இந்த நாளிலும் ECBN நடத்தும் நம்பிக்கை நேரத்திற்கு உங்களை நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். இந்த நாளிலும் மறுபடியுமாக நம் மத்தியிலே சகோதரி ஜாய்ஸ் மயில்வாகனம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். இந்த நாளில் தொடர்ச்சியாக ஒரு சில காரியங்களை, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் புரியாத ஒரு சில காரியங்களை சகோதரியிடம் கேட்கும்படியாய் இந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதில் ஞானம் விளங்கும் அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. சகோதரி அவர்களே, நீங்கள் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிற 666 என்பது என்ன என்பதையும், அந்த எண் எப்படி ஞானம் உள்ளவன் அறிய வேண்டும் என்பதை குறித்தும் எங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஏனால் எனக்கு ஞானம் இல்லையா என்பது போல இந்த இடத்தில் காணப்படுகிறது. அது எப்படி நாம் அறிந்து கொள்வது என்று நீங்கள் சொல்ல முடியுமா? வேதத்தில் இருக்கிற இரகசியங்கள், தேவன் கொடுத்த இரகசியங்கள் மனிதனுடைய ஞானத்தினாலே கண்டுபிடிப்பது சற்று கடினம்தான். அதுவும் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது இது மனிதர்கள் தங்கள் அதாவது எல்லாவற்றையும் ஆராய்ந்து கண்டுபிடித்து எல்லாவற்றிலும் தாங்கள் தேறினவர்கள் என்று சொல்லி ஞானம் அறிவு விருத்தி அடைந்த ஒரு காலமாக இருக்கிற இந்த காலகட்டத்திலே கர்த்தர் இதை எப்படியாக சொல்லுகிறார்? இதிலே ஞானம் விளங்கும் அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தி உடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது. அது 666 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாக இந்த 666 என்ற இலக்கத்தை குறித்து பார்க்க போனால் 6 மனிதனுக்கு ஒரு விரோதமான இலக்கம் என்று சொல்லி எல்லா மனிதர்களும், அதுவும் கிறிஸ்தவர்கள், இந்த 666 நிமித்தமாக பயப்படுகிறார்கள். உண்மையாக அப்படியாக பயப்பட வேண்டிய ஒரு காரியமில்லை. இதற்குள்ளே தேவன் தன்னுடைய சிருஷ்டிப்புகளை குறித்த காரியங்களை பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் சிருஷ்டித்து 6வது நாளிலே மனிதனை படைத்தார். உங்களுக்கு தெரியும். ஆகவே அது மனிதனுடைய இலக்கம் என்று சொல்லும் பொழுது, சிருஷ்டிப்பில் பார்க்கும் பொழுது 6வது நாள் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் உடைய ரூபமாக அவன் செயல்பட போகிறான். இது அந்த கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு இலக்கமாக இருக்கிறது. ஆகவே அந்த கிறிஸ்து என்பவன் ஒரு மனித ரூபத்திலே மிருகத்தனமான ஒரு ராஜாங்கத்தை கொண்டு வருவான் என்பதே உள்ளாக இருக்கிற அதாவது விளக்கமாக இருக்கிறது. ஆகவே 6வது நாளில் படைக்கப்பட்ட ஒரு மனிதன், முதலாவது 6 வந்துவிட்டது. இரண்டாவதாக மனிதனுக்கு எத்தனை அறிவுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? 6 அறிவு. ஆகவே மனிதன் அந்தி கிறிஸ்துவாக இருந்து அவன் கிறிஸ்துவுக்கு விரோதமாக தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்த போகிறது. கர்த்தர் கொடுத்த 6வது அறிவாகி 6 அறிவு படைத்த மனிதனுடைய அந்த அறிவை வைத்துத்தான் அவன் கர்த்தருக்கு விரோதமாக பேச போகிறான் என்பது புலனாகிறது. மூன்றாவதாக ஒரு மனிதனுக்கு நாக்கு இருக்கிறது. அது எத்தனை இன்ச் என்று யோசித்து நினைக்கிறீர்கள்? 6 இன்ச்சு. இதை நான் ஆஸ்திரேலியாவிலே ஒரு சபையிலே செய்தியை இந்த பகுதியை கொடுத்து கொண்டிருந்த போது நிறைய டாக்டர்ஸ் இருந்தார்கள், விஞ்ஞானிகள் இருந்தார்கள். இப்படியானவர்கள் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளும்படி வந்திருந்த போது அவர்களிடம் கேட்டேன், எனக்கு டாக்டர்ஸுடைய ஞானம் எனக்கு இல்லை, ஆகவே நீங்கள் டாக்டர்ஸாக இருக்கிறீர்கள், அநேக பிரேதங்களை வெட்டி பார்த்திருப்பீர்கள், ஒரு மனிதனுடைய நாவு எத்தனை இன்ச்சி அப்படி என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள் 6 இன்ச்சி அப்படி என்று சொல்லி. அப்பொழுது அதன் பின்பு எனக்கு திட்டவட்டமாக ஒரு மனிதனுக்கு 6 இன்ச்சி நாவு தான் இருக்கிறது என்பதை நான் திட்டவட்டமாக எடுத்துக்கொண்டேன். ஆகவே 666 என்றால் என்ன என்று சொல்லி நீங்க கேட்டீங்க சகோதரி. முதலாவது 6வது நாள் படைக்கப்பட்ட மனிதனுடைய சாயலிலே அந்த அந்தி கிறிஸ்துவானவன் வருவான் என்பதும், தன்னுடைய 6 அறிவை வைத்து கர்த்தருக்கு விரோதமாக போதிப்பான் என்பதும், 6 இன்ச்சி நாக்கினாலே கர்த்தரை அவன் தூசிப்பான் என்பதும், பெருமையானவை பேசுற வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தானியேல் புஸ்தகத்திலே.
ஆகவே அவன் தன்னுடைய நாவினாலே கர்த்தருக்கு விரோதமான பெருமையான பேச்சுக்களை பேசுவான் என்றும் அங்கே பார்க்கப்பட்டிருக்குது. ஒட்டு மொத்தமாக பார்க்க போனால் ஒரு மனிதன் 6ஆம் நாள் படைக்கப்பட்ட மனிதனுடைய ரூபத்திலே 6 அறிவை வைத்து 6 இன்ச்சு நாவினால் கர்த்தரை அவன் தூசித்து அவருக்கு விரோதமான ராஜாங்கத்தை கொண்டு வரப்போகிறான். இதுவே இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட கருத்தாக இருக்கிறது. இதை நீங்கள் சற்று விளக்கமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், உண்மையாக நம்முடைய கைகளிலே இந்த கார்டு இருக்கிறது. இது 81ஆம் ஆண்டு இந்த கார்டு அமுலுக்கு வந்தது. இது அமெரிக்கர் ஒருவர் இதை பிரகடனப்படுத்தினார் என்பது நமக்கு தெரியும். இதற்கும் 666க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? ஆமா, அதைத்தான் சொல்ல வருகிறேன். அந்த இதை பிரகடனப்படுத்துவதற்கு வந்த நபர், அவர் ஒரு அமெரிக்கனாக இருக்கிறார். அவர் இப்படியாக ஒரு கார்டை தயார்படுத்தி கம்ப்யூட்டர்ல கொடுத்த போது கம்ப்யூட்டர் இப்படியாக 16 இலக்கங்களை கொடுத்திருக்கிறது. இந்த 16 இலக்கங்கள் கொடுத்து ஒவ்வொன்றும் 4 அவர் வகுத்து 4 பகுதிகளிலே போட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த 4 பகுதிகளிலும் பார்க்கும் பொழுது அந்த 4 இலக்கத்துக்கும் இடையிலே 3 இடைவெளிகள் இருக்கிறது, 3 கேப்ஸ் இருக்கிறதை பார்க்கிறோம். 3 இடைவெளிகள் இருக்கிறது. இந்த இடைவெளிகள் அவர் தன்னுடைய ஞானத்தினால் ஒரு இலக்கத்தை கொடுக்கவில்லை, கம்ப்யூட்டரே அது கொடுத்தது 6 என்ற இலக்கத்தை. இந்த கார்ட்ஸிலே பார்க்கும் பொழுது இந்த கார்ட்டில் நாங்கள் இந்த 3 இடைவெளிகளும் இருக்கிறது 666 என்ற இலக்கம். ஆகவே இந்த காட்டிலும் கூட 666 இலக்கத்தை மனிதன் வைத்திருக்கிறான். அடுத்ததாக நாம் ஷாப்பிங் செய்யும் பொழுது, கடைகளிலே பொருட்கள் வாங்கும் பொழுது பார்கோட் என்று சொல்லுவார்கள். அந்த பார்கோடிலும் கூட அந்த அதாவது இப்படி குச்சி போல, இப்பொழுது பாருங்கள், இந்த கார்டிலே இருக்கிற 666 என்ற இலக்கத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது இங்கே பாருங்க, நாம் அதாவது பொருட்களை கடைகளில் வாங்கும் பொழுது இப்படியாக பார்கோட் இருக்கிறதே நாங்கள் பார்க்கிறோம். இதை ஸ்கேனரில் கொடுக்கும்போது அது ஸ்கேன் பண்ணி நம்முடைய ப்ரைஸை அது கொடுக்கிறது. ஆகவே இதிலும் கூட நீங்கள் பார்க்கும் பொழுது இப்படியாக அந்த தடித்த அதாவது கோடுகளை இட்டிருக்கிறார்கள். அந்த கோடுகளை பார்க்கும் பொழுது 6 கோடுகளுக்கு ஒரு இடைவெளி இருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதிலும் 666 என்ற இலக்கம் இருக்கிறது. ஆகவே இந்த 666 என்ற இலக்கம் பல வருடங்களாக இப்படியாக நாங்கள் சாதாரண வாழ்க்கை, நாளாந்த வாழ்க்கையை பயன்படுத்துகிற பொருட்களில் இருந்தாலும் இது அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய அடையாளம் என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் இதை போன்றுதான் அவன் கொடுக்க போற அந்த 666 அறிகுறியான அந்த முத்திரை இருக்க போறது. காரணம், இந்த பேங்க் கார்டை பார்த்தால் அந்த பேங்குடைய பெயர் இருக்கிறது, ஹாலிஃபேக்ஸ் என்ற பெயர் இருக்கிறது. அந்த பேங்க் கொடுத்த இலக்கம் இருக்கிறது. அது இப்படியாக 16 இலக்கங்கள் உள்ள ஒரு நம்பர் இருக்கிறது, அதை வைத்திருக்கின்ற பெயர். இது இந்த பேங்கினுடைய ஒரு ஷைனாக இருக்கிறது, அந்த அடையாளம் ஒரு முத்திரையாக இருக்கிறது. ஆகவே இப்படியாகத்தான் ஒரு கருவியை அவன் நமக்கு கொடுக்க போறான். அதுவே அந்த 666 என்றதை அடங்கினதாக இருக்கிறது. அப்படி அது இருக்கும் பொழுது அது என்ன செய்ய போறது, மனிதனுடைய வாழ்க்கையை மிகவும் இலகுவாக நடாத்துவதற்கு உதவி செய்ய போகிறது. இதனால் மனிதர்கள் அதிலே வஞ்சிக்கப்பட போகிறார்கள். அதனுடைய பிரதிபலிப்பு இப்பொழுதே ஆரம்பமாகிவிட்டது என்று நாம் கேள்விப்படுகிறோம். அடுத்ததாக உங்களிடம் நான் கேட்கிற ஒரு கேள்வி என்னவென்றால், நீங்கள் மிகவும் அருமையாக அது 666 எங்களுக்கு விளக்கி சொன்னீர்கள். அதில் எப்படியாக ஞானம் விளங்கும் என்பதையும் எடுத்து சொன்னீர்கள். நன்றி. பயோசிப்ஸ் என்று அடிக்கடி பேசிக்கொண்டிருக்கிறார்கள், செய்தித்தாள்களில் நாம் வாசிக்கிறோம். அது மிகவும் ஒரு சுவாரஸ்யமான, அதாவது அது என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று அநேகர் விரும்புகிறார்கள். அதை குறித்து நீங்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திற்கும் அந்த பயோசிப்ஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்பதை எங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. நிச்சயமாகவே அந்த பயோசிப்புக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த 666 என்ற இலக்கத்துக்கும் தொடர்புகள் இருக்கின்றன. முதலாவதாக இந்த பயோசிப் என்ற அந்த கருவி எதற்காக
அந்த பயோசிப் என்ற அந்த கருவி எதற்காக அவர்கள் கொடுக்க போகிறார்கள் என்று சொன்னால், உண்மையாக மனிதனுக்கு ஏதாவது இலகுவாக இருந்தால் அவன் அதிலே மிகவும் கவனம் செலுத்துவான், அதை ஏற்றுக்கொள்ளுவான். இந்த நாட்களிலே எல்லாமே இன்ஸ்டன்ட் ஃபுட், அதாவது ரெடிமேடாக இருக்கிற உணவு வகைகள் எல்லாமே இலகுவாக ஃபாஸ்டாக செய்ய விளவுக்கு முடியுமோ அதைத்தான் மனிதன் விரும்புகிறான். ஆகவே இந்த பயோசிப் மனிதனுடைய வாழ்க்கையிலே அது மிகவும் வாழ்க்கையை நடத்துவதற்கு இலகுவை ஏற்படுத்த போகிறது. எப்படி என்று சொன்னால், அந்த பயோசிப் என்பது அது மிகவும் ஒரு சிறிய ஒரு கருவியாக இருக்க போகிறது. இப்பொழுது பேசுகிறார்கள் அரிசி அளவு ஒரு சின்ன பாஸ்மதி ரைஸ் நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு சின்ன ஒரு சென்டிமீட்டர் அளவு கூட இருக்காது. அப்படியாக அந்த பயோசிப்பை எடுத்து அவர்கள் என்ன செய்வார்கள், நம்முடைய சரீரத்தில் ஏதோ ஒரு இடத்திலே போட்டு விடுவார்கள். அதை போட்டு விட்டால், ஒரு பிள்ளைக்கு அதை போட்டால் பிள்ளை துளைந்தால் தெரியும், பிள்ளைக்கு இன்ஃபெக்ஷன் வந்தால் தெரியும், பிள்ளை படிக்கிறதா படிக்கவில்லையா தெரியும், பிள்ளை எங்கே இருக்கிறது எல்லாமே தெரியும். ஆகவே எல்லா பெற்றாரும் என்ன நினைக்க போகிறார்கள், ஆமா இதை போட்டு விட்டால் நல்லது தான் அப்படி என்று சொல்லி அதை இலகுவாக அதை இவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்கி அதை போடுவதற்கு விரும்புகிறார்கள். அது மாத்திரமல்ல, பிள்ளைக்கு இருக்கிற நோய்கள் தெரிவது மாத்திரமல்ல, இப்பொழுது அரசியல் ரீதியாக இதை கொண்டு வருகிறார்கள். ஆகவே அரசியல் ரீதியாக எதற்காக கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், உண்மையாக ஒரு மனிதன் குற்றவாளி ஏதாவது ஒரு கிரிமினல் குற்றம் செய்துவிட்டால் அவனை கண்டுபிடிப்பது இலகு. ஏனென்று சொன்னால், இந்த பயோசிப்பை நம்முடைய தனிப்பட்ட 800 கோடி மக்களுக்கு பொருத்துவது பெரிய காரியம் அல்ல. அந்த 800 கோடி மக்களும் ஒரே கருவிக்குள் இருக்கிறது தான் மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்தி கிறிஸ்து என்பவன் ஒரு மனிதனாக இருந்து உலகம் முழுவதையும் அவன் அரசாள போகிறபடியினால் அவன் என்ன செய்வான், கம்ப்யூட்டருக்குள்ளே ஒரே கம்ப்யூட்டருக்குள்ளாக அந்த பயோசிப் அத்தனை பயோசிப்பினுடைய விவரங்களும் அதற்குள்ளே இன்ஸ்டால் பண்ணி வைத்திருப்பான், அதற்குள்ளே அடக்கி வைத்திருப்பான். ஆகவே அந்த பயோசிப்பை போட்டிருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த கிராமத்தில் இருந்தாலும், அவர்கள் எங்கே என்ன செய்கிறார்கள் என்ற அத்தனை காரியமும் அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே அவருக்கு காட்டப்பட்டு கொண்டிருக்கும். இதை எதற்காக அவர்கள் இப்பொழுது கொண்டு வருகிறது, அவர்கள் ஒரு நல்ல நோக்கத்தில் கொண்டு வருகிறது போல அண்மையிலே அமெரிக்காவிலே இருக்கிற பிரசிடென்ட் சொல்லி இருக்கிறார். இப்படியாக ஏப்ரல் மாதத்திலே இப்படியாக இலவசமான NHS நேஷனல் ஹெல்த் சர்வீஸுடைய உதவிகளை பெற வேண்டுமானால் இந்த பயோசிப்பை எல்லோரும் வருகிற ஏப்ரல் 2013 ஏப்ரல்ல இருந்து வாங்கி கொள்ள வேண்டும். அப்பொழுது அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த இலவச சிகிச்சை கொடுக்கலாம் அப்படி என்று சொல்லி, இப்பொழுதும் பல இடங்களில் நம்முடைய பாஸ்போர்ட்டுகள் கூட இப்போ சிப் பாஸ்போர்ட் என்று சொல்லி எங்களை தரம் பிரித்து விடுகிறது எல்லாம் பார்க்கிறோம். இது எல்லாம் மனிதனுக்கு வேலையை குறைக்கிறது, மனிதனுக்கு எல்லாவற்றையும் இலகுவாக்கி தருகிறது, உண்மைதான். ஆனால் இதற்குள்ளே பின்னாக இருக்கிறது அந்த கிறிஸ்துவனுடைய ஆளுகையின் ஆரம்ப அதாவது அவனுடைய ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணி வருகிறது என்று நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவன் தன்னுடைய ஆளுகைக்கு ஆயத்தமாகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த பயோசிப் என்று சொல்றது உண்மையாக அது ஒரு மனிதனுடைய கையிலே அல்லது காலிலே, இங்கே பார்க்கும் பொழுது இங்கே 16வது வசனம் சொல்லுகிறது, அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கு அந்த மிருகத்தின் முத்திரை ஆவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது. இப்போ நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், இங்கே பார்க்கும்போது பேங்குடைய பெயர் இருக்கிறது, இலக்கம் இருக்கிறது, அந்த பேங்கினுடைய முத்திரை இருக்கிறது. இதே போல தான் அந்த பயோசிப் ஒரு சின்ன அரிசி அளவு சைஸாக இருந்தாலும் அதற்குள்ளே அவ்வளவும் இருக்கிறது மாத்திரமல்ல, எங்களுடைய சரீரத்தை அதாவது மானிட்டர் பண்ணுவதற்கு அதற்குள்ளே இருக்கிற அந்த சிறிய சிப்ஸ் அவ்வளவு காரியத்தை மானிட்டர் பண்ண, நான் என்ன செய்கிறேன், என்ன நினைக்கிறேன், என்ன நோய்கள் வருகிறதோ எல்லா காரியத்தையும் அது மானிட்டர் பண்ணி அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய கம்ப்யூட்டருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாவற்றையும் கொடுக்கும். இதை ஏன் அவன் கொண்டு வருகிறான் என்று சொன்னால், நாம் அவனுடைய முத்திரை வாங்கா விட்டால் அதாவது அந்த ராஜ்யத்திலே விற்கவோ கொள்ளவோ முடியாது, பொருட்களை வாங்கவோ விற்கவும் முடியாது என்று சொல்லி அதற்காக முதலாவதாக அதை அவன் ரெக்கக்னைஸ், அதாவது அடையாளம் கண்டுபிடிப்பதற்காக, தன்னை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் யார் என்று அடையாளம் கண்டுபிடிப்பதற்காக அந்த முத்திரையை கொண்டு அந்த சிப்ஸை அவன் போடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த பயோ சிப்ஸ் ஒரு மனிதனுடைய
சரீரத்தில் பொருத்தி கொள்வதற்கு எந்த இடம் மிகவும் பொருத்தமான இடம் என்பதை இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் வெளிப்படுத்தின ஆமா அது சொல்லுகிறது வலது கையிலாவது நெற்றியிலாவது என்று சொல்லி. இப்ப உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, இந்தியாவில் அமெரிக்காவிலும் என்ன யோசிக்கிறார்கள், கையிலே போட்டு விட்டால் கையை தரித்து கொண்டு போய் விடுவார்கள். ஏனென்றால் இது இன்ஃபர்மேஷன் முழுக்க இருக்கிறது, பேங்க்ல எல்லாம் திருட்டுத்தனங்கள் செய்ய முடியும். ஆகவே கையை தரித்து விடுவார்கள் என்று எல்லோரும் இப்போ ஃபோர்ஹெட் அதாவது நெற்றி முன் நெற்றியை தெரிவு செய்து வைத்திருக்கிறது பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் அது என்னை கொலை செய்தாலே தவிர அந்த அந்த பயோசிப்பை யாரும் எடுக்க முடியாது. அது மாத்திரமல்ல, அதை எடுக்க யாரும் முயற்சிப்பார்களானால் அது உள்ளே ஒரு பொம் வெடிப்பது போல வெடித்து அது ஆபத்தை விளைவித்து விடும். ஆகவே அதை போட்டால் எடுத்து விடவும் முடியாது, எடுத்தால் அதிலிருந்து தப்பித்து கொள்ளவும் முடியாது. 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே எழுதப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த நாட்களில் நடைபெறும் இந்த பயோசிப்ஸை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது மிகவும் ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அதை நீங்கள் எடுத்து கூறிய விதம் மிகவும் அருமையாக காணப்படுகிறது. இன்னுமாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் கொம்புகள் என்றும் 7 தலை 10 கொம்பு என்றெல்லாம் வாசிக்கிறோம். அது அநேகருக்கு அதை இந்த நாட்களில் எப்படியாய் அது விளக்க முடியும் என்பதை நீங்கள் சற்று கூற முடியுமா? இதிலே வெளிப்படுத்தின விசேஷம் இது ரொம்ப பெரிய ஒரு பகுதியாக இருக்கிறது. நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். அதாவது நான் வேதத்துக்குள்ளாக போனால் நிறைய நேரம் எடுக்க வேண்டி வரும். ஆகவே 10 கொம்பு 7 தலை என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாங்கள் பார்க்கிறோம். 7 அங்கே 18வது அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரம் 10. ஓகே, வாசிங்கம்மா. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். அவர்களில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே எட்டாவதானவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாயிருக்கிறான். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரமளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆமென். இங்கே பார்க்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 7 தலைகள் 10 கொம்புகள் என்று சொல்லி. உண்மையாக இது முழு சாப்டரும் பார்த்தால் பாபிலோன் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே பாபிலோன் என்று சொல்லப்பட்டது ஈராக் தேசத்தை. இப்பொழுது இங்கே குறிப்பிடுகிற பாபிலோன் ரோமாபுரியாக இருக்கிறது. இதிலே நாங்கள் அடுத்த பகுதியிலே பார்க்க போகிறோம். அங்கே தானியேலே இவருக்கு நேபுகாத்நேச்சாருக்கு கண்ட தரிசனத்திலே அந்த காரியங்கள் அந்த சிலையிலே அந்த நேபுகாத்நேச்சார் கண்ட சிலையிலே அது வர்ணிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ அதை விட்டுவிட்டு இந்த 7 தலை 10 கொம்பு என்று சொல்வது ரோமாபுரியில் இருக்கிற 7 மலைகளாம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த 7 மலைகள் உள்ள ஒரு தேசம்தான் ரோமாபுரி. அதை அடையாளமாக வைத்தாலும் உண்மையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்று சொன்னால் 7 ராஜ்யங்கள் 10 ராஜாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. உண்மையாக இதை குறித்து நாங்கள் பார்க்க போனால் யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லப்படுகிற அதாவது பெல்ஜியத்திலே இருக்கிறதான ஐரோப்பிய ஐக்கிய நாடுகள் சங்கம் 1957ஆம் ஆண்டு 10 அதிகாரிகளுடைய கையொப்பங்களோடு கூட ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அந்த 10 தலைகள் என்று கொம்புகள் என்று சொல்வது அவையாக இருக்கிறது. அதாவது 1950ஆம் ஆண்டு ஒரு குரூப்பாக அவர்கள் சேர்ந்து யூரோப்பியன் யூனியனை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு ஐக்கியம் வர வேண்டும் என்று சொல்லி அதை ஆரம்பித்தார்கள். 1957ஆம் ஆண்டு அதை அவர்கள் உறுதிப்படுத்தி சட்டப்படியே ஒரு அரசியல் ஜாப் எழுதி 10 பேர் 10 அதிகாரிகளுடைய கையொப்பங்களோடு ஆரம்பிக்கப்பட்டதாகவே அந்த 10 கொம்பு என்று சொல்லப்படுகிறது யூரோப்பியன் யூனியனாக இருக்கிறது. அதன் 7 தலை என்று சொல்றது அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அதாவது ரோமாபுரியில இருக்கிற மலைகளா இருந்தாலும் அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர்
விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வர வேண்டும், அவன் வர காத்திருக்க வேண்டும் அப்படி என்று இங்கே பார்க்கும் பொழுது அதாவது நேபுகாத் நேச்சார் கண்ட அந்த சிலையிலே நாங்கள் 4 ராஜாக்கள், கடைசியாக 5வது இயேசு கிறிஸ்து, அந்த யூரோப்பியன் யூனியனும் இயேசு கிறிஸ்துடைய கல் வந்து புரண்டு விழுகிறதையும் அதை உடைக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இதற்கு இடையிலே இருக்கிற 2 ராஜாக்களையும் இங்கே சேர்த்து இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். 8வதாக வரப்போகிறவன் தான் அந்த அந்தி கிறிஸ்து என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் அந்த மிருகம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே தெளிவாக இருக்கிறது, இதில் யாரும் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 17வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீ கண்ட 10 கொம்புகளும், அதாவது யூரோப்பியன் யூனியனான 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. 2000 வருஷத்துக்கு முதல் எழுதப்பட்டபடியால் அப்ப அவர்கள் ராஜ்யத்தில் வரவில்லை, ஆனால் இப்பொழுது இருக்கிறார்கள். அந்த 10 கொம்புகள் அந்த யூரோப்பியன் யூனியன், இவர்கள் மிருகத்துடனே 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இதுதான் அந்த 8வது ராஜா என்று சொல்லப்படுகிறது. அதாவது மிருகத்துடனே ஐரோப்பிய யூனியன் அந்த 10 கொம்புகள் வந்து மிருகத்துடனே 1 மணி நேரம் குறுகிய கால ஒரு ஒப்பந்தம், அவர்கள் அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க போறது. அவர்கள் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே அவர்கள் ஒற்றுமையாக இருந்து பிறகு அவர்கள் பிரிந்து விட போகிறார்கள். இது புலனாகிறதா, விளங்குறதா, புரிகிறது? இப்ப பார்க்கும்போது 10 கொம்பு வேறு ராஜ்யம், ஆமா யூரோப்பியன் யூனியன். மிருகம் என்று சொல்வது இன்னொரு ராஜ்யம், அதுதான் 8வதாக வரப்போகிற, அதிலே அந்தி கிறிஸ்துவனுடைய மிருகம் என்று சொல்லப்படுகிறது. 8வதானவன், அந்த மிருகமே 8வதானவன் சொல்லி இருக்கிறது வந்து நீங்க அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து, ஆமா. சாத்தானிலே 3 பகுதிகள் இருக்கிறது. பலுசர்ப்பம், அந்தி கிறிஸ்து, மிருகம் என்று சொல்வார்கள். பலுசர்ப்பம், அந்தி கிறிஸ்து, மிருகம். பலுசர்ப்பம் ஆராதனைகளை தனக்கு எடுத்துக் கொள்ளுகிறது, கர்த்தருக்கு வர வேண்டிய ஆராதனைகளை. மிருகம் வந்து ராஜ்யபாரம் செய்கிறது. அந்தி கிறிஸ்து கிறிஸ்துவுக்கு விரோதமாக போதிப்பவனாக இருக்க போறான். இதுதான் பலுசர்ப்பம், மிருகம், அந்தி கிறிஸ்து. பலுசர்ப்பம் ஆராதனை எடுக்கும், மிருகம் ராஜ்யத்தை நடத்தும். இது வந்து அந்தி கிறிஸ்து கிறிஸ்துவுக்கு விரோதமாக நாவை புரட்டி பேசுவான். ஆகவே அந்த 3 ஆறுகளும் இவைகளாகத்தான் இருக்கிறது. ஓகே, இந்த 3 ஆறுகளை குறித்து பார்த்தோம். இப்பொழுது அதை விளக்கமாக இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 10 கொம்பு என்பது யூரோப்பியன் யூனியன். ஆனா யூரோப்பியன் யூனியன் 1 மணித்தியாலம் மாத்திரம்தான் அந்த மிருகத்தோடு சேர்ந்து, அதாவது 8வதாக வருகிற அந்த மிருகத்தின் ஆளுகைகளோடு சேர்ந்து இருக்க போது, அதன் பின்பு அது பிரிய போகிறது என்று நான் பார்க்கிறோம். 1 மணித்தியாலம் என்பதுதான் அப்பொழுது அந்த உபத்திரவத்தின் கடைசி கட்டமாக இருக்க வேண்டும். மிக குறுகிய ஒரு காலமாக, கடைசி நேரமாக இருக்க வேண்டும். இதை தானியேல் 2வது அதிகாரத்திலையும் கூட நாங்கள் பார்க்கலாம். அதை நாங்கள் அடுத்த செஷனில் திருப்பி பார்க்க போகிறோம். இப்பொழுது நான் மேலெழுந்த வாரியாக சொல்லிக் கொண்டு போறேன். இப்பொழுது நான் அதாவது திரும்ப சொல்ல விரும்புகிறது, யூரோப்பியன் யூனியனோடு வந்து 8வது ராஜா சேர போறார், அவர் தான் அந்தி கிறிஸ்து. இப்ப இருக்கிற யூரோப்பியன் யூனியன்ல நாங்க என்ன, அது ஒரு அடையாளமாக இங்கே சொல்லப்பட்ட காரியங்கள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்தி கிரைஸ்ட் வந்து அங்க உட்காரே இல்லை, அங்க கதரை வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சிங்காசனம் அவனுக்கு வைக்கப்பட்டிருக்குது, இன்னும் அவன் வந்து உட்காரல. அது எப்போ வைத்தார்கள்? 57ஆம் ஆண்டே வைத்து விட்டார்கள். 69ஆம் ஆண்டு அந்த பில்டிங்கை கட்டினார்கள். நீங்க சொல்வதை பார்த்தால் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு, அதாவது அந்த 8வது ராஜாவுக்கு எல்லாமே ஆயத்தமாகி விட்டது என்று சொல்கிறீர்கள். ஆமா, நிச்சயமாக. அது அந்த சிங்காசனம் கூட அவனுக்காக அந்த இதிலே, அதாவது யூரோப்பியன் யூனியன்லே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இங்கே பார்க்கும் பொழுது இதே அதிகாரம் 17வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 17 3 நான் வாசிக்கிறேன். 1 வாசிக்கிறீங்களா? 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடைய பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. இந்த பகுதியில் பார்க்கும் போது திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்கள், அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள், எந்த தேசத்திலே தண்ணீர்களுக்கு மேலே ஒரு ஸ்திரீ நிக்கிற அடையாளம் இருக்கிறது? அமெரிக்கா. ஓகே, உங்களுக்கே தெரியும். ஆகவே அந்த தேசம்
என்ன செய்கிறது, உலகம் எல்லா தேசங்களிலும் ஒரு சின்ன ஒரு யுத்தம் வந்தாலும், ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அந்த தேசம் அந்த அந்த பிரச்சனையில் தானும் தலையிட்டு கொள்கிறது. ஆகவே இதுதான் இதிலே சொல்லப்படுகிற அந்த தண்ணீர்கள் மேலே நிற்கிற ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது. அந்த தேசம்தான். நான் பேரை சொல்ல விரும்பவில்லை, உங்களுக்கு ஞானம் இருக்குது, நீங்க புரிந்து கொள்வீர்கள். தண்ணீர்களுக்கு மேலே ஒரு ஸ்திரீயின் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு ராஜா, இது ஒரு ஆளுகையாக காணப்படுகிறது. அடுத்து 2வது வசனம் வாசிங்கம்மா. அவளுக்கு வருகிற ஆக்கினியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். இங்கே பாருங்கள், பிறகு வனாந்திரத்துக்கு கொண்டு போய் இன்னொரு காட்சியை அவரு காட்டுகிறார். அதுதான் யூரோப்பியன் யூனியனாக இருக்கிறது. யூரோப்பியன் யூனியனை பார்க்கும் பொழுது யூரோப்பியன் யூனியனுக்கு முன்பதாக இருக்கிற அந்த சிலையை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். முதலாவது நான் உங்களுக்கு காட்டின சிலை வந்து தண்ணீர்களுக்கு மேலே இருக்கிற ஸ்திரீ. அது யார் என்று நீங்களே ஜட்ஜ் பண்ணி கொள்ளுங்கள். அடுத்தது, இப்பொழுது யூரோப்பியன் யூனியனுக்கு முன்பதாக ஒரு மிருகம் இருக்குது. அந்த மிருகத்துக்கு மேலேதான் ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிறார். அதுவே இங்கே 2000 வருஷங்களுக்கு முன்பது 1969ஆம் ஆண்டு இந்த பில்டிங்கை கட்டினார்கள். ஆனால் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இங்கே தேவன் நமக்கு அதை சொல்லி இருக்கிறார். தொடர்ந்து வாசிங்கம்மா. அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இங்கே பார்க்கும் பொழுது நான் இதோடு கூட இந்த பகுதியை முடித்து அடுத்த வாரம் மிகுதியை தொடரலாம். உண்மையாக இந்த யூரோப்பியன் யூனியன் பொற்பாத்திரம் என்று சொல்வது பார்வைக்கு வெளியிலே பார்க்கும் பொழுது அது கவர்ச்சியாக இலகுவாக இருக்க போகிறது. ஆனால் உள்ளுக்கு இருக்கிறதோ அருவெறுப்பு என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே அருவெறுப்பான சட்ட திட்டங்களோடு கூட இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகிறது, அந்தி கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட போகிறதை நாங்கள் பார்க்க போகிறோம். அதை நாங்கள் அடுத்த வாரம் நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது நாம் எதை பார்த்தோம், உண்மையாகவே அந்த 666 என்ற இலக்கம் மனிதனுடைய இலக்கம். ஞானமுள்ளவன் சிந்திக்க கடவன் என்று சொல்லப்பட்டதன்படி அது 6ஆம் நாள் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுடைய சாயலிலே 6 அறிவை பயன்படுத்தி 6 இன்ச்சு நாக்கினாலே கர்த்தரை அதாவது தூசிக்க போகிறான். அதாவது வலுசற்பம், மிருகம், அந்தி கிறிஸ்து என்று சொல்லி 3 மனித ரூபத்திலே செயல்படுகிற பிசாசின் அதாவது சாத்தானுடைய ஆவிகள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதை அதாவது பயோசிப் என்ற அந்த சிப்பின் ஊடாக அவன் தன்னுடைய முத்திரையை நமக்கு கொடுக்க போகிறான். அது கடைசி கால அரசாங்கத்தினுடைய முத்திரையாக இருக்கிறது. அது மிக சமீபத்தில் மனிதர்களுக்குள்ளே பூட்டப்பட இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆகவே இதற்கு முன்பதாக கர்த்தருடைய ஜனங்களை எடுத்துக்கொள்வதற்காக கர்த்தர் நிச்சயமாக மத்தியாயத்தில் வந்து நம்மை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். அந்த காரியத்தை நாங்கள் வருகிற வாரத்தில் பார்க்கலாம். ஆமென். நன்றி சகோதரி அவர்களே. 666 பற்றியும் பயோசிப்ஸை பற்றியும் கொம்புகள் தலைகள் என்றால் என்ன என்பதை குறித்தும் எங்களுக்கு எடுத்து சொன்னீர்கள். நன்றி.